ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யாவின் இல்லம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹியூஸ்டனில் இருக்க ஸ்பேஸ் சென்டர், அதாவது நாசாக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோவில் நீங்கள் நாசாவோட ஒரு கம்ப்ளீட் டூர் பார்க்கலாம். அண்ட் நாசா பற்றின நிறைய தகவல்கள் இருக்க ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் ட்ரிப்னா தாங்க நம்ம ரொம்ப யோசிக்கணும், பேக் பண்ணுறதுக்கு பார்த்து எடுத்து வைக்கணும். காருங்கிறதுனால பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் தூக்கி டிக்கியில் போட்டாச்சு. அதுவும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ட்ரிப்பில் நிறுத்தி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இட்லி சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கிரேவிக்கும் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு பொடி தான். In which we were in love, caught in your eyes, waiting for the sun. டிராவலிங்ல கறி குழம்பு சாப்பிடுறது எல்லாம் ஒரு சுகங்க. I keep a photograph. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ண பிறகு வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலங்க. நேராக ஹூஸ்டன் நோக்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஹைவேஸில் ஓட்டுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி இது ஃபால் டைமுங்கிறதுனால மரத்தோட கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபால் ட்ரிப்பும் போயிருந்தோம். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னதான் இங்கே ஹைவேஸில் எக்கச்சக்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அடிக்கடி ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. பட் என்ன ஒன்று, ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நிமிஷமே அங்கே ஃபயர் என்ஜின், போலீஸ்னு எல்லாமே வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்தே நம்மளோட டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹூஸ்டன் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஹூஸ்டனோட டவுன் டவுன். இந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸ், அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லாமல் பெரிய பில்டிங்ஸ், ஆஃபீஸஸ்லாம் இருக்க இடத்த டவுன் டவுன்னு சொல்லுவாங்க. இங்கே லெஃப்டில் ஒரு ஃப்ளைட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாசாவோட என்ட்ரன்ஸ். ஸோ வந்துட்டோம். இங்கே வரும்போதே கிட்டத்தட்ட 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இதுதான் நம்ம எலான் மஸ்கோட ராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸு. அதை இங்கே வச்சுருக்காங்க நாசாவில் வெளியில் டிஸ்பிளேக்கு. லன்ச் டைம் வந்துருச்சு, பட் நாங்கள் லஞ்ச் சாப்பிடல. ஏன்னா 5 o'clock நாசா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்நாக்ஸோடு முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் நவம்பரில் தேங்க்ஸ்கிவிங் ஹாலிடே டைமில் போயிருந்ததுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த பிளான் கன்ஃபார்ம் ஆகாதனால நாங்கள் டிக்கெட் எதுவும் ப்ரீ புக் பண்ணல, இங்கே வந்து தான் வாங்கினோம். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி ஒரு டிம் லைட்டிங் செட்டப்பில் தான் இருந்தது. இதுக்குள்ளே பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துலேயே ராக்கெட் பார்க்னு ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து 3:30 முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துடலான்னு சொல்லி அதோட க்யூவில் வந்து நின்றுட்டோம். இந்த மாதிரி ஒரு ட்ராமில் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த ராக்கெட் பார்க் இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. அங்கே நிறைய ராக்கெட்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சோடனே திரும்ப அங்கேருந்து நம்மளை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க. இதில் ஒரு ட்ராமுக்கும் பிளானட்ஸோட பேர் தான் வச்சுருந்தாங்க. எர்த், மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலிடே டைமுங்கிறதுனால பயங்கர கூட்டம். க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ பஸ் வரும்னு. எங்களுக்கு ஜூபிட்டர் பிளானட் ட்ராம் தான் கிடச்சிது. இந்த ட்ராம் வந்து பார்க்ல இருந்து ஆளுங்களை ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஜுராசிக் பார்க் படத்துல எல்லாம் அந்த கேட்டை திறந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த எஃபெக்ட்ல இருந்ததுங்க. கேட் எல்லாம் திறந்து நாங்க உள்ள போகும்போது. இப்ப நம்ம போற இந்த இடத்தோட பேர் வந்து ராக்கெட் பார்க். இங்க நிறைய ராக்கெட், அப்புறம் வந்து ராக்கெட் சம்பந்தமான பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். இதுதான் ராக்கெட்டோட இன்ஜின் பகுதி. இதில் தான் ராக்கெட் போகும்போது ஃபயர் வரும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் இதுதான் பாட்டம் மோஸ்ட் பார்ட். இங்கே இண்டோரில் ஒரு பெரிய சைஸ் ராக்கெட் இந்த மாதிரி டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதை பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது எங்களுக்கு. ராக்கெட்ஸ் பற்றி நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கணும், நல்லா புரியணுங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்டேஜாக பிரித்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் அங்கேயே போர்டில் வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்டேஜ் 1, ராக்கெட்டோட பாட்டம் மோஸ்ட் பார்ட். இதில் ஃபுல்லாகவே ஃபியூயல் தான் நிரப்பியிருப்பாங்களாம். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ராக்கெட் மேலே போகும்போது இதில் இருக்க ஃபியூயல் ஃபுல்லாக யூஸ்அப் ஆகி எரிஞ்சு இந்த பார்ட் பாதியில் கீழே விழுந்துரும். அடுத்து நமக்கு தெரியணும்னு கொஞ்சம் இடம் விட்டு ஸ்டேஜ் 2 வச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரி பாருங்க, கீழே ஒரு 5 என்ஜின் இருக்கு. இதுலேயும் ஃபயர் தான் வரும். ஏன்னா இதில் ஃபுல்லாகவும் வந்து ஃபியூயல் தான் இருக்கு. ராக்கெட்க்கு வந்து ஃபியூயலாக லிக்விட் ஆக்சிஜனும் கெரோசினும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஃபுல்லாக எரிஞ்சு கீழே விழுந்த பிறகு தான் ஸ்டேஜ் 3 ஆன் ஆகுது. இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 மூணுமே எரிஞ்சு கீழே ஓஷன்ல விழுந்த பிறகு நமக்கு கரெக்டா டெஸ்டினேஷன் வந்துரும். இங்க பிரவுன் கலர்ல ஒரு கோன் ஷேப்ல தெரியுது பாத்தீங்களா, அதுல மட்டும் தான் கடைசியில ஆளுங்க உட்காந்துட்டு போக இடம். அதனால இதுல 3 பேர் தான் டிராவல் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ராக்கெட்ல எல்லாமே கீழே விழுந்து கடைசியில இந்த பார்ட் மட்டும் தான் போய் சேருது. இங்க கையாட்டிட்டு நிக்கிறவங்க தான் இந்த ராக்கெட்ல போன அந்த 3 பேரு.
ராக்கெட்டோட மிஷனை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் மிஷன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இதுலேருந்து ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் ஒரு வழியாக ரெக்கவரி ஹெலிகாப்டர் மூலமாக உயிர் தப்பியிருக்காங்க. அதனால தான் இதை அப்படி சொல்கிறாங்க. இந்த 3 பேர் தான் அந்த உயிர் தப்பி வந்த ஆஸ்ட்ரோனட்ஸ். அதனால தான் அவங்களுக்கும் இந்த ராக்கெட் பக்கத்துலேயே இப்படி செல வச்சுருக்காங்க. இந்த ராக்கெட் பார்ட்ஸ்குள்ளே பார்த்தாலே தலை சுற்றுதுங்க. எக்கச்சக்க ஒயர், இதெல்லாம் எப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணுறாங்கன்னே நமக்கு புரியல. அப்படியே கொஞ்ச நேரம் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ராக்கெட் பார்க்லேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு நம்ம வந்து ட்ராம்லேயே நம்மளை திரும்ப கொண்டு போய் ஸ்பேஸ் சென்டர்லேயே விட்டுருவாங்க. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தோம் இல்லையா 2 ஃப்ளைட் மாடல், அதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மியூசியம் மாதிரி எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். இது ஃபுல்லாகவே அவங்க ஸ்பேஸில் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள், அப்புறம் ஸ்பேஸ் சம்மந்தமான ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் இருந்தது. ஸ்பேஸில் அவங்களால நம்மள மாதிரி ஈஸியாக தூங்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்லீப்பிங் பேக், அவங்க பெல்ட் போட்டு படுக்கிற மாதிரியான ஸ்லீப்பிங் பேக், அப்புறம் ஸ்பேஸ் சூட் இதெல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற லாக்கர்ஸ், அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ், அவங்களோட தேவையான பொருட்கள்லாம் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிற லாக்கர்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் அந்த இன்னொரு ஃப்ளைட் மாடல் இருந்தது இல்லையா, அதுக்குள்ளே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் டிஸ்பிளேஸ் தான் வச்சுருந்தாங்க. அதாவது நம்மளே வந்து இப்போ குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் நம்மளே ஏதாவது பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியான டிஸ்பிளேஸ் தான் வச்சுருந்தாங்க. மாதிரி ஸ்பேஸ் ஷட்டிலோட மூவ்மெண்ட், ஒர்க்கிங் மெக்கானிசம்லாம் நம்மளே செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இந்த 2 ஃப்ளைட்குள்ளேயும் நல்லா சுற்றிட்டு அப்படியே வெளியே வந்து திரும்பவும் மெயின் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லையா, மியூசியம்குள்ளே போயிட்டோம். ஸ்பேஸில் அவங்க நம்மள மாதிரி சாதாரண ஃபுட் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக செய்யப்பட்ட பர்சனல் ஹைஜீன் ஐட்டம்ஸ் லைக் சோப், ஷாம்பூ, பேஸ்ட் இதெல்லாம் இருந்தது. அண்ட் ஏற்கனவே ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணவங்க யூஸ் பண்ண சூட், அப்புறம் பூட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ச் அதெல்லாமும் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஏரியா பிளானட் மார்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒதுக்கப்பட்ட இடம். இங்கே மார்ஸ் பற்றின நிறைய தகவல் மட்டும் இல்லாமல் மார்ஸில் எப்படி இருக்குமோ லேண்ட்ஸ்கேப், தர அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க டிஸ்பிளே வச்சு மாற்றிட்டே இருந்தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சிம்பிளாக ஒரு பாட்டிலை வச்சு ஒரு ராக்கெட் எப்படி மேலே போகுதுன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்ஸ் அவங்களே வந்து ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய எங்கேஜிங் கேம்ஸ் அவங்களுக்காக இருந்தது. இதுலேயும் அவங்க உட்காந்துருக்க இந்த சீட் வந்து மூவ் பண்ணி அவங்க அதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கரெக்டான இடத்துல டாக் பண்ணணும். இதெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேயே ஒரு பெரிய எரிக்கல் மீட்டியோரைட் வச்சுருந்தாங்க. அது என்னன்னா அதை ஒரு கிளாஸ்குள்ளெல்லாம் வைக்காமல் இப்படி ஓப்பனாகவே வச்சுருந்தாங்க. பப்ளிக் எல்லாமே அதை டச் பண்ணி பார்க்கலாம். அது டச் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபீலாக இருந்தது. ஏன்னா வந்து ஸ்பேஸ்லேருந்து இருக்க ஒரு பொருளை நம்ம தொட்டு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அதுவே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே சொன்ன மாதிரி நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் அந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில் தான் போயிருந்தோம் இல்லையா. ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது நைட் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. நாசாவே சும்மா ஜொலிச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் எங்களுக்கு வந்து பசியில் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. லஞ்சே சாப்பிடல, ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிடுச்சு. பார்க்கிங் வந்து அங்கே நம்ம அண்ணன் எலான் மஸ்கோட ராக்கெட் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இந்த ட்ரிப்பில் எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி எங்களை ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்க நாசாக்கு வரல. ஸோ டைரெக்டாக ஹோட்டலுக்கு வந்து செக்இன் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் செக்இன் பண்ணி கீஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பேஸ். மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். குவிக்காக செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சாச்சுங்க. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்தோடனே சாப்பாடு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து ரூமில் வந்து கிச்சன் செட்டப் இருக்குன்றது நான் புக் பண்ணும்போதே பார்த்துருந்தேன் அவங்க வெப்சைட்டில். பட் வந்து கட்லரிஸ்னால் யூஸ்வலாக செராமிக் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரி பாத்திரம்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரேவியெல்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. காஃபி மக் அண்ட் இதெல்லாமும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் மைக்ரோவேவ் ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் ஆல்ரெடி இருந்ததுனால ஈஸியாக இருந்தது. டிஷ் வாஷரும் இருக்குது. ஸோ மார்னிங் எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ ஃபஸ்ட் என் பையனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துடலான்னு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இது வரைக்கும் இங்கே யூஎஸில் ஸ்டே பண்ண ரூம்லலாம் வந்து ஒரு 2 குவீன் பெட் இருந்துரும். அது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பெட்ரூமில் ஒரே ஒரு குவீன் பெட் கொடுத்துட்டு ஹாலில் வந்து அதுக்கு பதிலாக ஒரு சோஃபா பெட் கொடுத்துருந்தாங்க. அந்த சோஃபா பெட் வந்து ஸ்ப்ரிங் இருந்ததுனால நல்லா பவுன்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுதான் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் அதை தான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவளை தான் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா தூங்க போகிறோம். நாளைக்கு மார்னிங் என்னோடய பர்த்டே. அதுக்கு தான் வந்து கோயிலும் விசிட் பண்ண போகிறோம், மீனாட்சி அம்மன் டெம்பிள். அண்ட் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த ட்ரிப். இதுக்கப்புறம் இங்கே டெம்பிள்லேருந்து கிளம்பிட்டோம் டைரெக்டாக. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான். இது ஒரு 4 to 5 hours டிரைவு. ஒரு இடத்துல எங்கேயா ஸ்டாப், ஒரு டீ காஃபி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.